ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வேத வசனம் சொல்கிறது, உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், 20 அதிசயமான அற்புதமான மாதமாக இருக்க போகிறது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதம். இந்த மாதம் ஒரு கம்பீரத்தின் மாதம். கர்த்தர் உங்களோடு வந்து உங்களுடைய அதிசயங்களை காணப்படுகிறார். எந்தெந்த இடங்களில் உங்களுக்கு அதிசயங்கள் இல்லை, அற்புதங்கள் இல்லை, வறண்டு போயிற்றே என்று சொல்லி கலங்குகிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தந்த இடங்களிலே நான் இருந்து உன் வாழ்க்கையை அதிசயமாய் மாற்றி உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன் என்று சொல்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் எல்லா விதமான நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. அதிசயங்களை காணப்படுவேன். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர் என்பது அவருடைய நாமம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கும் பொழுது அவர் அதிசயமானவர் என்று அவரை பற்றி சொல்கிறது. மனோவா தன்னுடைய முடியாத நேரத்திலே கண்ணீரோடு இருந்த பொழுது உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்றான். உடனே அவன் கேட்டான், நீர் யார் ஆண்டவனே? அதையும் கேட்பானே, அது அதிசயம் என்று சொன்னான். அதிசயங்களை செய்கிற அவர் ஒருவரே. அதிசயம் என்றால் அதுக்கு பொருள் என்ன தெரியுமா? எதிர்பாராதது. கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டேன், இப்படியெல்லாம் இருக்க போகுதான்னு கூட உனக்கு தெரியாது. அங்க ஆண்டவர் செய்ய போறார். பிரைஸ் தி லார்ட். அதை கர்த்தர் உனக்காக செய்து முடிக்க போகிறார். எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தரை நோக்கியே நான் அமர்ந்திருப்பேன் என்று சொன்னது போல, இப்படியெல்லாம் இருக்குமா? இப்படிலாம் இருக்குமா? பாருங்க, ஒரு நாள் ஒரு ஊழியத்திற்காக நான் போகிறேன். என் மகளை என் கூட வந்தா, அவ இதுக்கு போறா, சிங்கப்பூருக்கு போறா. அவளை ஏர்போர்ட்டில் விட்டுக்கிட்டு அவளை இது பண்ணிக்கிட்டு நான் தொடர்ந்து என் பயணத்தை குஜராத்துக்கு நான் போனேன். அப்பவும் பல காரியங்கள் எல்லாம் வந்ததுனால நிறைய கையில் எனக்கு காசே கிடையாதுங்க. அண்டர்ஸ்டாண்ட், கையில் காசு கிடையாது, கேஷே கிடையாது. ஆனால் இருக்குது. சரி, எனக்கு ஜானியை கண்ணி போடணும், என்ன செலவுக்கு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏர்போர்ட்டில் இறங்கி அவளை அந்த கூட காரியங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுக்கிட்டு அவளை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அனுப்பிக்கிட்டு நான் மறுபடியும் அந்த ஏர்போர்ட்டை போகிறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கும்போது என்னோடு விமானத்தில் பயணிச்சு நான் அவர் பார்க்கல. இறங்கி கீழே வந்து நிற்கிறோம். ஒரு சிங்கப்பூரில் உள்ள ஒரு சகோதரன் என்னை பார்த்தார். பிரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கீங்க என்ன அப்படிலாம் பேசினார். பேசி முடிச்சு டக்குன்னு சொல்லி என் கையில் ஒரு ஆஃபரிங்கை கொடுத்தாரு. எப்போ? இங்கே இல்லை, ஏர்போர்ட்டில் அவளை விட்டுக்கிட்டு என் ஜேர்னியை கன்டினியூ பண்ண போகிறேன். ஜஸ்ட் திங்க் அபௌட் தட். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவளை அனுப்பி வச்சுக்கிட்டு இனி நான் குஜராத் போகிறதுக்கு ரெடியாகி அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் நடக்கிற அற்புதம். ஐ வாஸ் ஷாக்ட். அது எவ்வளோ நான் சொல்ல மாட்டேன். சிங்கப்பூர் டாலர் கொஞ்சம் நிறைய தந்தார். யோசித்து பாருங்க. நான் அதுக்கு முன்னாடி நான் நினச்சேன், நான் பாம்பே போய் லேண்ட் ஆனோடனே எனக்கு தெரிந்த நண்பர்கிட்ட ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தோன்னு ஃபோன் பண்ணேன், ஐயா வரும்போது கையில் கொஞ்சம் கேஷ் எடுத்துகிட்டு வாயா, என் கையில் சுத்தமாக காசு இல்லை, காசுலாம் இன்னும் பேர்ஸில் ஒன்றும் நெகி, அதனால் கொஞ்சம் இதாக துட்டை கொண்டான்னு சொல்லலான்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்ன, நீ வாயை தந்ததுக்கே கேட்டிருக்க. நான் அதிசயங்களை செய்கிறவன்றவர் அந்த இடத்துல செஞ்சார். ஷாக்கிங். அப்படி கொஞ்சம் நேரம் எனக்கு அழணும் போல இருந்துச்சு, எங்கேயா போய் அழுதலாமான்னு சொல்லி அந்த காணிக்கையை பார்த்தபோது. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். உனக்கு என்ன தேவை? என்ன தயக்கத்தோடு இந்த மாற்ற ஆரம்பிக்கிற? என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றியாம்மா? கர்த்தர் சொல்றார், அதிசயங்களை செய்வேன். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணேன். கர்த்தாவே, நான் என்னுடைய வாழ்வின் மேன்மைகள் எல்லாம் உமக்கு தான், மகிமையெல்லாம் உமக்கு தான். ஒரு பொருத்தனையோடு கூட இந்த மாதத்துக்குள்ளே பிரவேசி. நீ எதிர்பாராத அதிசயங்களையும் அற்புதங்களையும் பல திருப்பங்களையும் உன் வாழ்க்கையில் பார்ப்பா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவித்த நாட்களே கிரகிக்க முடியாத அற்புதங்களை செஞ்சார். அந்த கூன் முதுகுள்ள அம்மா நினச்சிருப்பாங்களா, இதே என் லைஃப்னு சொல்லி அவங்க அப்படியே அதை ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு எவ்வளோ பெரிய
முதுகு எனக்கு இருக்கு, நான் எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு அழுதுட்டு இருந்திருக்கலாம். அதிசயங்களை செய்தார். 38 வருஷமா படுத்த படுக்கானு சரி, வருஷம் போட்டு நமக்கு உனக்கு இதுதான் பெர்மனன்ட், இந்த பெதஸ்தா குளம்தான். அதிசயங்களை செய்தார். திராட்சரசம் குறைப்பட்டு போச்சு, அவங்க அம்மா போய் ரெக்கமெண்ட் பண்றாங்க, என் வேலை வரவில்லைன்ட்டார். முடிஞ்சிட்டு நியூஸ் வருது, அதிசயங்களை செய்கிறார். இன்னைக்கு உன் காரியம் நின்று போகாது. அந்த மாதத்துல நீ தொடங்கி இருக்கிற காரியங்கள் நின்று போகாது. நீ செய்ய போகிற வியாபாரம் நின்று போகாது. உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் நின்று போகாது. நீ கையின் பிரயாசங்கள் நின்று போகாது. உன் பலவீனத்திலே நீ நின்று போக மாட்டாய். கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்தியாக்க போகிறார். இந்த மாதம் அதிசயங்களை காணுகிற ஒரு மாதங்களாய் இருக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அப்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்துக்குள்ளே பிரவேசிப்போமா? இனிய மாதமாய் அமைவதாக. ஆமேன், ஆமேன்.